2026 ஐபிஎல்ல நம்ம சிஎஸ்கே எந்த டீமுக்கு எதிராக முதல் மேட்ச் ஆட போகிறாங்க அப்படிங்கிறத பற்றின ஒரு கன்ஃபார்மான அப்டேட் வந்து கிடச்சிருக்கு. இது மட்டும் இல்லை, நம்ம சிஎஸ்கே வீரர்கள் எல்லாருமே ஆன் த வே சிஎஸ்கே ப்ராக்டிஸ் கேம்பை வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்க, எந்தெந்த வீரர்கள் எப்போ வந்து ஜாயின் ஆக போகிறாங்க, இதை பற்றின ஒரு ஃபுல் டீட்டெயிலை பற்றியும் நம்ம சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் சார்பாக இப்போ ராமகிருஷ்ணா சென்னையில் வந்து லேண்ட் ஆகிருக்காரு, எங்கே லேண்ட் ஆகிருக்காரு, எப்போ வந்தார், சிஎஸ்கே ப்ராக்டிஸை பற்றி என்னென்ன அப்டேட்டை வந்து கொடுத்துருக்காரு. இது மட்டும் இல்லை, 2026க்கான ஐபிஎல் ஷெட்யூல் இப்போ வந்து ரிலீஸ் ஆக போகுது. எந்த டேட்டில் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்கலனா லைக்கை கொடுத்துருங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஐபிஎல் மேட்ச் லிஸ்ட்டை பார்த்துடலாம். எல்லாருமே வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்னு. T20 வேர்ல்டு கப்பு காரணமாக இப்போ வந்து டிலே ஆகிட்டு இருக்கு. இப்போ ஒரு ரீசெண்டாக ஒரு அப்டேட் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வார எண்டில் வந்து 2026க்கான ஐபிஎல் மேட்ச் லிஸ்ட்டை வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு ரீசெண்டாக ஒரு அப்டேட் வந்து கிடச்சிருக்கு. இது மட்டும் இல்லை, இது ஒரு வேளை மிஸ் ஆனால் அதுக்கப்புறமா 2 நாளைக்குள்ளே வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்களாம். ஸோ இப்போதைக்கு இது வந்து கன்ஃபார்மான அப்டேட்டாக தான் வந்து சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து நம்ம சென்னையில் வந்து லேண்ட் ஆகிருக்கிற மேனேஜரை பார்த்துடலாம். ராமகிருஷ்ணா தான் வந்து ஜாயின் ஆகிருக்காரு. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா லீலா ஹோட்டலில் வந்து ஜாயின் ஆகிருக்கிறதா ரீசெண்டாக வந்து சொல்லப்பட்டிருக்கு. நேற்று ஈவினிங் தான் வந்து ஜாயின் ஆகிருக்காரு. இப்போதைக்கு ப்ராக்டிஸை பற்றின அப்டேட் எதுவுமே வந்து சொல்லலை. பட் இருந்தாலும் சீக்கிரமாக ப்ராக்டிஸை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட்டை நம்ம ராமகிருஷ்ணா வந்து கொடுத்துருக்காரு. ஸோ சிஎஸ்கே பிளேயர்ஸை வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தோம். இப்போ மேனேஜ்மெண்ட்டிலேருந்து முக்கியமான வீரராக இவர் வந்து ஜாயின் ஆகிருக்காரு. அடுத்து நம்ம சிஎஸ்கே மேட்சை பார்த்துடலாம். நம்ம சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் எத்தனாவது மேட்ச்லாம் நம்ம சிஎஸ்கே வந்து ஆடுவாங்க அப்படின்னு. இப்போ முதல் மேட்ச்சில் யாரெல்லாம் மோத போகிறாங்க அப்படிங்கிற அப்டேட் வந்து கிடச்சிருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம பஞ்சாப்பும் ஆர்சிபி வந்து மோதுறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது. இப்போதைக்கு இது வந்து கன்ஃபார்மான அப்டேட்டாக தான் வந்து சொல்லப்பட்டிருக்கு. 2வது மேட்ச்சு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இது வந்து கன்ஃபார்மான அப்டேட் தான். நம்ம மும்பை அது மட்டும் இல்லாமல் சிஎஸ்கே இவங்க 2 பேரும் 2வது மேட்சாக வந்து மோதுறாங்க. ஃபஸ்ட்டு மேட்ச் 26லும் 2வது மேட்ச் 27லையும் வந்து நடக்க போகுது மார்ச் மாதத்தில். ஸோ இப்போதைக்கு நம்ம சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் கன்ஃபார்மாக மும்பைக்கு எதிராக 2வது மேட்ச் வந்து ஆட போகிறாங்க அப்படின்னு ஒரு கன்ஃபார்மான அப்டேட் வந்து கிடச்சிருக்கு. அடுத்து நம்ம சிஎஸ்கே வீரர்கள் யாரெல்லாம் ஜாயின் ஆக போகிறாங்க, எப்போ ப்ராக்டிஸை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்துடலாம். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம தலதோனி, ருத்துராஜ், அது மட்டும் இல்லாமல் ஆயுஷ் மாத்ரே, ஊர்வில் படேல் அப்படின்னு இளம் வீரர்கள் வந்து ஜாயின் ஆக போகிறாங்க. மூத்த வீரராக நம்ம ருத்துராஜ், அது மட்டும் இல்லாமல் தலதோனி வந்து இருக்க போகிறாரு. முகேஷ் சௌத்ரி, ராமகிருஷ்ணா கோஸ் அப்படின்னு எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரே டேட்டில் வந்து ஜாயின் ஆக போகிறாங்க. இப்போதைக்கு கன்ஃபார்மாக சொல்லப்படுற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம ருத்ராஜா இருக்கட்டும், தலதோனி இவங்க 2 பேரும் இந்த மாதம் 25ஆம் தேதி அல்லது 26 இந்த 2 டேட்டுக்குள்ளே கன்ஃபார்மாக சிஎஸ்கே டீமோட வந்து ஜாயின் ஆக போகிறாங்க. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா 10 நாள் ப்ராக்டிஸை வந்து நடத்துறதுக்கான பிளானில் நம்ம சிஎஸ்கே வந்து இருந்துகிட்ருக்காங்களாம். ஸோ இப்போதைக்கு டூபேயாக இருக்கட்டும், டெவால் பிரவிஸ் இவங்க எல்லாருமே T20 வேர்ல்டு கப்பு முடிஞ்ச கையோட தான் நம்ம சென்னையில் வந்து ஜாயின் ஆவாங்க. ஸோ இந்த மாதம் 27ஆம் தேதியிலேருந்து கன்ஃபார்மாக நம்ம சிஎஸ்கே வந்து ப்ராக்டிஸை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு நம்ம சிஎஸ்கே நிர்வாகம் சார்பாகவே வந்து அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா நம்ம சிஎஸ்கே வீரர்கள் எல்லாருமே இன்னும் 2-3 நாளில் வந்து ஜாயின் ஆயிடுவாங்க. அப்படி ஜாயின் ஆனாங்க அப்படின்னா சீக்கிரமாகவே வந்து ப்ராக்டிஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போதைக்கு கன்ஃபார்மாக 27ஆம் தேதியிலேருந்து நம்ம சிஎஸ்கேயோட ப்ராக்டிஸை வந்து எதிர்பார்க்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் நான் அதிகமாக வெயிட் பண்ணுறது பிரசாந்த் வீர், அது மட்டும் இல்லாமல் கார்த்திக் சர்மா இவங்களோட ப்ராக்டிஸை பார்க்குறதுக்காக தான் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் யாரோட ப்ராக்டிஸை வந்து பார்க்குறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சிருங்க.